இந்த ஒரு பார்வையாலதானே நானும் பாழான. பார்க்காதே பார்க்காதே. ஜூஸ் குடிச்சுக்கிட்டே செடிக்கு தண்ணி ஊத்துறேம்மா. நான் ஊத்துறேன். டிப்ரேஷன். ஐயா யாராவது தர்மம் பண்ணுங்களே, யாராவது தர்மம் பண்ணுங்களே. ஐயா 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 ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்க, எனக்கு நல்லா இருக்கீங்க அம்மா. ஏன் அழுகுற? எல்லா நேரமே சரியாயிரும்பா. யோ காலடிய வெண்ண போட்டு அமீர் கிடைக்கேன் வக்காளி. தானே ராஜானே, காம்பீர் மிஸ்டர் காம்பீர் ராஜா. அண்ணே அண்ணே தேவையா அண்ணே? உனக்கு இந்த ரசியம் தேவையா? அமைதியா இருக்கணும். போறவங்களே ஏன் கூப்பிட்டு இருக்க? கட்டியா வச்சு அதனே. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு வீரனோட கதை. அது ஒரு சரித்திரத்தோட கதை. அதோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு அவர் 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்டா. என்ன பிஸ்னஸ்டா? இந்த ஃபுட்டு, இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குமே அந்த மாதிரி. உங்க ஆரம்பிச்ச கம்பெனி பேரு அதுக்கு என்ன பேர்லாம் வைக்கலாம்? நம்ம காலேஜ் வரலையா? நீ ஹாஸ்டல் இருக்க போறியா? இல்லடா மச்சான், ஹாஸ்டல் வார்டன் வந்து ஹாஸ்டல்லே இருக்க சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலையா, அதனால ஹாஸ்டல்லே இருந்துக்கிறாங்க. சார் நீங்க கதைக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ மறந்துட்டேன், இது கொஞ்சம் பெரிய கதைல, அதனால தான். ஏன் இப்ப ரஜினி மாதிரி பேசுற? ஓ சாரி, வசந்த் பேசலாம். இல்ல வேணாம் மூடு. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. ரொம்ப பசிக்குதுடா, சாப்பாடு ஆர்டர் போடுறான். எதுலடா ஆர்டர் போட? ஸ்விக்கில சொமேட்டோல? அவங்க ஆர்டர் போட்ட அந்த ஆப் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்க வீரன் தோத்துட்டானா? will you give up? இதுல பெரிய கதையா? இந்த ஒரு ரீல்ல சொல்ல முடியாது, பார்ட் 2ல சொல்றேன். கார்த்தி, அங்க பாரு ஆள் அங்க உட்காந்துருக்காங்க. ஆமா அங்க உட்காந்துக்கினே. இது விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காதா? போய் இன்னைக்கு லவ் சொல்லிரு. அதான் கண்டிப்பா சொல்றேன் பாரு. ரொமான்டிக்கா சொல்ற, கேஷுவலா போக கூடாது. நீ போகும்போதே ரொமான்டிக்ல கண்ணுல வந்து ரொமான்டிக் தெரியணும். சரிண்ணே. அவன் பார்வையிலேயே அது ஓகே சொல்லணும். அந்த போய் சொல்றேன் பாருங்க, லவ் பாருங்க. நீ தூரத்துல இருந்து பார்த்தால பக்கத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ காதலிச்சு நான் காதலிச்சா மிங்கிள், நான் காதலிச்சு நீ காதலிக்கணும்னா நான் சிங்கிள். ஏங்க யாராவது கிரிஞ்சா பேசும்போது டென்ஷன் ஆகாம அப்படியோடா அப்படின்னு சீரியஸா பேசி பார்த்துருக்கீங்களா? சரி, அதே மாதிரி காமெடி ஏதாவது நடந்திருக்கும், அதுக்கு வந்து சிரிக்காம அப்படியா பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி சோகமாக பேசி பார்த்துருக்கீங்களா? சரி, அதே விட்டுருங்க. சீரியஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் நீங்களே பாருங்க. மச்சான் எங்கள் வீட்டில் வேற மேலே படிக்க சொல்கிறாங்கடா, கடுப்பாக இருக்கு. மேலே படிக்க விருப்பம் இல்லையா? ஏன் மேலே படிக்கிற? கீழே படிடா, வாழ்க்கைக்கு உதவும். ஆமாண்டா. எனக்கு வேலை போயிடுச்சுடா. நேத்து வேலை விட்டு தூக்கிட்டா இல்லை நீ. மச்சான் ஏய் வாடா. மச்சான் சட்டிக்குள்ள எறும்பு போயிட்டுறா. ஐயோ என்னாச்சு? கடிச்சிருச்சா? ஐயோ வீங்கிருமேடா, ஆயின்மெண்ட் போட்டுருவோமா? ஏய் பாவம்டா. முடியுதுடா, முடியலடா. என்னடா சொல்ற? டிடி பாத்துக்கடா. கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டைலா ஆனா பிடிக்கிறாரு இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சுலடா. ஆமா, எனக்கு கை போச்சு, எனக்கு வேற கால் போச்சு. மச்சான் என்னடா வண்டியோட போனீங்க? வண்டியவே காணும், உடம்புல ரத்த ரத்தமா இருக்கு, என்னாச்சு?
அது ஒன்றும் இல்லடா, வரவில்லை வண்டி ஒரு லேடி வந்து கொடுத்து வந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு கை உடஞ்சு போச்சு. உனக்கு யார் கை உடஞ்சி? எனக்கு கால் வேற உடஞ்சிச்சு. ஜாலியா இருந்துச்சாடா? அது ஆக்சிடென்ட் ஆனால் சூப்பரா இருக்குடா. ஜாலியா இருக்கீங்க. வண்டி என்னாச்சு? வண்டி எங்க? வண்டியா? வண்டி வரவில்லை, அடிச்சு அடி 2ஆ போயிருச்சுடா. ஆனா வண்டிக்கு சரியான அடியா டேய். அது டங்காசு பசங்களா? என் வண்டிடா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாங்க. கண்ணே மானே பொன்மான் மச்சான், இது நினைச்சு பாத்தியா நீ? ஃபர்ஸ்ட் காலேஜ் போய் 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா போனதே தெரியல பாத்தியா? ஆமா, ஏன் திடீர்னு கேக்குற? நினைவுகள் ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குடா. நினைவுகளா? நம்ம போய் சேர்ந்ததும் தெரியல, இருந்ததும் தெரியல, ஆடுனது ஓடுனது எதுவுமே தெரியல. கரெக்ட் தான், நினைவுகள். ஆனா இருந்தாலும் நமக்கு காலேஜுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குடா இன்னமும். எப்படி? என்னன்னா, நம்ம ஃபைனல் இயர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க இப்போ ஃபைனல் இயர் படிப்பாங்க. இப்போ புதுசா ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்றாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ புதுசா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்கல்ல, அவங்க ஃபைனல் இயர் முடிச்சு போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த காலேஜுக்கு கனெக்ஷன் இருக்காதுடா. எனக்கும் அந்த காலேஜ் எப்பவுமே கனெக்ஷன் இருக்கும்டா. அது எப்படிடா? நான் டிகிரியே முடிக்கலையே. அடி செருப்பால. ஏய் தம்பி, என்ன வேணே? தம்பி இங்க வா. எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? நீ தானே ஸ்ரீமதியோட தங்கச்சி? தம்பினே. ஓ சாரி, தங்கச்சி. தம்பி. எதுக்குப்பா சேவலாம் பண்ற? தங்கச்சி மாதிரி இருக்கு. சரி, அது என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்தா லீவ் லெட்ரு. சி லவ் லெட்ரு. நான் பையனே. உனக்கு இல்லடா, அவங்க அக்காவுக்குடா. கொடுத்துட்றான். ஆனா வீட்டுக்கு தான் திட்டி கொண்டுருவாங்கண்ணே எங்க அக்காவை. சரி, இந்த 5 ரூபா சாக்கி வச்சு. சாக்லேட் 5 ரூபா சாக்கி புக்கில் வச்சுக்கோ. புக்கில் அவங்க அக்காவோட புக்கில் வச்சிரு. கொடுத்துட்றா, மறந்துடாதா ப்ளீஸ்டா. தேங்க்ஸ்ண்ணே. போயிட்டு வா. அக்காட்ட லவ் லெட்டர் கொடுக்குறோம், சாக்லேட் நக்குறோம். தம்பி தப்பே. நம்ம டீம்ல பவுலிங் தாண்டா இல்ல. என்ன பண்றது? டேய், நம்ம டீம்ல பவுலிங் தாண்டா வீக்கா இருக்கு. அவன் தெரிஞ்ச நல்ல பவுலர் இருந்தா கூட்டு வாடா. எங்க அண்ணன் மட்டும் வந்தாரு, பால் எல்லாம் சொலரும். ஒரு ஊட்டுதான். எங்க அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே பாலை சுத்த சொன்னா பாலையே சுத்துறான். டேய், எங்க அண்ணன் மட்டும் வந்தாரு, பாலெல்லாம் சொலரும். டேய், இப்போ பாரு ஊண்ட போடுறேன்டா. இன்னொரு 6. இங்க வாடா. பெஸ்ட் பவுலர் கூட்டு வாடான்னு சொன்னேன். மனசாட்சியே இல்லாம 30 ரன் கொடுக்குறான். இவெல்லாம் ஒரு பெஸ்ட் பவுலராடா? உனக்கு தெரியுமா? அவர் தான் எங்க ஏரியால பெஸ்ட் பிளேயரு. பெஸ்ட் பிளேயரா? அவர்லாம் ஊண்ட ஆரம்பிச்சா எல்லாரும் செதறுவாங்க. என்னது ஊண்டா? நோ நோ நோ, ஊண்ட போட்டு மேட்ச் முடினா. ஆமா, எங்க ஏரியாவில அவர் தான் பெஸ்ட் பம்பர பிளேயரு. இப்போ பாரு ஊண்ட போட்டு மேட்சை முடிச்சு விட்டுறேன். அவ்வளவுதான். அம்பர பிளேயரா? ஏன்டா பவுலரை கூட்டு வரானா? அம்பர பிளேயரா கூட்டு வர? ஏய் இந்தாடா 5 ரூபா ஜூஸ். இந்தா நீ வச்சு. ஏய் போனா 5 ஜூஸ் வாங்க. லாஸ்ட் பேக்டா அது. என்ன பாப்பா 5 ரூபா ஜூஸே வாங்குறாரு. 5 ரூபா ஜூஸ் பைத்தியமா இருப்பாரு. ஆசை இல்ல 5 ரூபா ஜூஸ் குடிச்சா வந்தாருடா அவரு. டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க.